பண்ண போறீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஒரு நாள் அது போய் போர்டில் போட்டோ பெரிய பேனர்ல என் போட்டோ வரும். இதான் வந்து என் கனவு. பின்னாடி ஓ அவர் கூட்டு போவார். ஒரு காடு கட்டு வேலு வரும். ஓகே இதானா அடி வரலாம் கலந்து எது ஏழு ஏழுன்னு காட்டு மேலே. ஆமாம் ஏழுக்கு முன்தோண்டா. நாங்கள் வந்து கலைஞர் டிவி டிபேட் ஷோ பா தமிழாவா ஷோக்கு வந்திருக்கோம். நானும் எங்கள் அப்பா தான் வந்திருக்கோம். இங்கே ஒருத்தர் தீஞ்சு போய் உட்காந்துக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்றது தான் கான்செப்ட். அந்த ஷோக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். 8:30 மணிக்கு வர சொன்னாங்க. 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம இது வந்து சுற்றி காட்ட சொல்கிறேன். இந்த பசங்களை நிறைய இடம் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க. பிக் பாஸ் கிட்டே கூட போயிட்டு செட்டெல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர் தான் எங்கள் அப்பா. எனக்கு ஒன்றும் தெரியல. உள்ளே போயிட்டு என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. வர்றதை ஃபேஸ் பண்ணலாம், அவ்வளோதான். தெரியாடி. ஓகே உள்ள போயிட்டு தூங்க போகிறேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கடக்கா என்னவோ மயக்கம். அவ்வளோதான். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கட்டுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அந்த டான்ஸ் தான் ஆடுவாங்கல்ல, அந்த இடம் தான் நினைக்கிறேன். செட்டு நல்லா இருக்கு. அது வந்து கஸ்டமர் கேர் நல்லா அங்கிள் எப்படி கொண்டு இருக்கிறேன். ஷேன் உள்ள போயிட்டாங்க. அம்மாடி கண்டிப்பாக ஒரு உள்ள போங்க அங்கிள். அங்கே அப்புறம் இருந்தது पूरा எங்கடா போயிட்டு கொடுக்குறாங்க.
இதுதான் பிக் பாஸ் செட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். மணி சரி வருங்கடா. எப்படி உள்ள போகிறதுனே தெரியலடா. நான் பிக் பாஸ் செட்டு. வெல்கம் டு ஏவிஸ் பார்க். இங்கே நல்லா இருக்குல்ல பிரைட்டா. ரொம்ப போல்டாக பேசுவாங்க போல. ரொம்ப நேரம் எதிர்பார்த்து உங்கள் டாடி கிட்ட மைக் போகணும். நீங்கள் எனக்கும் தெரியல. நான் எதுக்கு கண்டென்ட் இருக்குல்ல சார், அப்படிதான் நம்ம நேரில் பார்க்கணும். எப்படி அறுக்கிறவங்களெல்லாம் விட்டுடுறாரா? ஷார்ட்டா கண்டென்ட் கொடுக்குறவங்க கிட்ட மைக்கே வர மாட்டுது. பார்த்துருப்பீங்க முன்னாடி நீங்கள் அங்கே போயிட்டு வந்ததை. ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து உண்மையாக அந்த சீன் கூட இன்ஸ்டாவில் எங்கேயாச்சும் பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக நானே அட்டெஸ்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா வா தமிழாவா கலைஞர் டிவிக்கு வந்து போயிருந்தோம் நானும் அப்பாவும். கான்செப்ட் என்னென்னா லிட்டில் பிரின்சஸ் இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போவீங்களா. ஏன்னா யாருமே சொல்ல, நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னா வந்து அங்கே மைக்கு தர்றதுக்கு பெரிய பிரச்சனை தான் பண்ணியிருப்போம். ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணியிருப்போம் லாஸ்ட்டில். அதை வந்து பாருங்க. அதை பார்த்தா சில விஷயம் வந்து நாங்கள் பண்ணால் வேணுக்குன்னே ஒரு சில இதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அந்த மைக்கு கொடுக்காத விஷயம் இதெல்லாமே வந்து உண்மை தான். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி நடந்தது. நானே மைக்கு தரேன் அப்படின்றாரு அவரு. அப்புறம் கை தூக்கிட்டே இருந்தா மைக்கு கிடைக்கல. அரை மணி நேரம் வரைக்கும் கை தூக்கினே தான் இருந்தா. அங்கேருந்து கட்டணும், ஐநா கை இறக்குறீன்ட்டு நான் பார்க்கல. அதே மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன், ஆனால் அதை நான் சொல்ல முடியல. மேட்ரு என்ன, ஒருத்தவங்க கிட்டே பேசுகிறாங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஒருத்தவங்க கிட்டே பேசுகிறாங்க. அப்புறம் கடைசியில் வந்துட்டு டைம் ஆனோடனே ஐயோ டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் பேசணும் சீக்கிரம் முடிங்கன்னொடனே நீ அவங்க கிட்ட 1 மணி நேரம் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் மைக்கிங்க கொடுத்துருந்தா உங்களுக்கும் வேற ஒருத்தவங்க பேசும்போது கண்டென்ட்டும் கிடச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து
பேசியும் அவங்களோட வீடியோ வந்து ஃப்ரேமில் வரல. நிறைய பேர் அங்கே இருக்க சில பேருக்கு வந்து பேசியும் ஃப்ரேமில் வரல. அவங்களுக்கோசம் தான் இந்த லாஸ்ட்டாக நாங்கள் பண்ணுறது உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா இவ பேசினது கூட வந்துடுச்சு, அவங்க பேசுறது அது வரல. அவங்களும் ஒரு கனவுகளோட தானே வந்திருப்பாங்க, நம்ம பேசுகிறோம் டிவியில் வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 5 ஹவர் நடந்துச்சுங்க. 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 to 12 பிரேக் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு half an hour இதுக்கு half an hour பிரேக்கா? half an hour கூட இருக்காது. 15 to 20 minutes கிட்ட அவ்வளவுதான் இருக்கும். half an hour வெச்சுக்கோ. 5 ஹவர்ல half an hour பேசா 4 மணி நேரம். கரெக்டா 4 மணி நேரம் பேசுனத 44 நிமிஷம் தான் போட்டிருக்காங்க. அப்ப எல்லாரும் பேசுனதுல போடல. நிறைய பேர் பேசுனாங்க, ஆனா அவங்க பாதிக்கு பாதி வரல. அது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டா இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோம். ஆக்சுவலி மேட்ரு என்ன, இப்போ 4 மணி நேரம் பேசுறது ஃபுல்லாக போடவும் முடியாதுங்க. வேற விஷயம், அதில் நல்லா இருக்கிறது மட்டும் தான் கட் பண்ணி போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதே விட்டுருங்க. அங்கே நடக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒருத்தவங்க கிட்ட எதுக்கு இவர் இவ்வளோ நேரம் பேசுறாரு, நமக்கே தூக்கம் வருது. அங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது அவர் எப்படிதான் அதை கேட்குறாருன்னு எனக்கு புரியல. அதுக்கு ஒரு திறமை வேணும். அதுவும் உண்மைதான். இல்ல அது என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க, மத்தவங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கும் அந்த இடத்துல சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பர் கொடுக்கும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது வீடியோல வரும் சொன்னாங்க என்கிட்ட. அங்க வந்து நானும் அப்படின்னு நினைச்சிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட மைக்கே வரல. யார் வள 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 வளன்னு பேசுறாங்க, மைக்கு திரும்ப திரும்ப போகுது. எனக்கு என்னமோ புரியல, நீங்க இவ்வளவு நேரம் பேசினா நாங்கெல்லாம் எப்ப பேசுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கூட பிரச்சனை இல்லை, மைக்கு கேட்ட பாருங்க ஒரு அக்கா கிட்ட, அதை நாங்கள் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி அதை நாங்கள் வந்து கண்டென்ட்ல ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து நடந்தது பின்னாடி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. இந்த செல் என்ன நினைச்சுன்னு, இவன் மைக் கேட்டா மைக் தர மாட்டேன்ட்டாங்க. ஏன் தர மாட்டேங்கன்னு கேட்டதுக்கு வந்து இவங்க ஆக்சுவலி நானும் கண்டஸ்டன் தான். எனக்கு ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு அக்கா உட்கார்ந்துருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு அவங்க கிட்ட மைக் வச்சு, நீங்க பேசி முடிச்சுட்டு பின்னாடி பாஸ் பண்ணுங்க மைக்குன்னு சொன்னேன். அவங்களாம் அதுக்கு அவங்க குடுக்க வேணாம்னு சொல்றாங்க. இந்த கார்னர்ல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து குடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா. நீங்க பேசிட்டு திரும்ப என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட பாஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. பேசியிருந்தா கூட பரவாயில்ல, மைக் எடுத்து இப்படி வச்சுக்கிறாங்க, இதே உள்ளே வச்சுக்கிறாங்க, ரொம்ப நேரமா வச்சுட்டு இருக்காங்க. சரி பேசணும், பேசிட்டு அந்த மைக்கை மாத்தி விட்டா அவங்க பேசுவாங்க, இல்ல நீங்களாச்சும் பேசணும். இவங்களும் பேசல, பக்கத்துல இருக்கவங்க கொடுக்கல, அவங்க மைக்க மட்டும் பத்திரமா வச்சுக்கிறாங்க. கேட்டுமே வந்து இல்ல அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவங்க வந்து மைக் எங்கேயுமே பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா மைக் அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும், கொடுக்கவே மாட்டாங்க அவங்க யார்கிட்டையும். அது ஏன் இந்த மாதிரி நான் பண்றாங்கன்னே புரியல. கேட்டா அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல, அவங்களும் கண்டஸ்டன் தான் நானும் கண்டஸ்டன் தான், மைக்கை பாஸ் பண்ணி தான் பேச முடியும். இது என்ன இது அப்படின்னு எனக்கு புரியல. யாராச்சும் போற மாதிரி இருந்தா மைக் தர்றானா சண்டை போடுங்க, சண்டை போட்டு வாங்க. ஏன்னா சண்டை போட்டு தான் வாங்க முடியும். சண்டை போடுங்க, உங்களுக்கு வேணும். வாய் இருக்க போறதுதான் நான் எனக்கு வந்து அங்க எனக்கு வாய் இல்லாம நான் வந்து போயிட்டேன். என்ன பண்றது சொல்லுங்க. அப்ப மிஸ்டேக்கை வந்து நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கான ரைட்ஸ் அங்க இருக்கு. நீங்க அதிக நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்ப கேட்டு அந்த மாதிரி இல்லைல்ல. உங்களோட பாயிண்ட் நீங்க 1-2 பேசுறதுக்கு மைக்கு கிடைக்கலன்னா நீங்க ஏன் விட்டுறீங்க? சும்மாதான் கையில மைக் வச்சிருக்காங்கன்னா கேளுங்க, என்ன மாதிரி இருக்காதீங்க. கேட்டவங்க சொன்னாங்கன்னா சண்டை போடுங்க. அவங்க அதெல்லாம் வந்து டிவில எப்படியும் போட மாட்டாங்க, 3 மைக் இருக்கும். நீங்க அதெல்லாம் பயப்படாம வந்து சண்டை போடலாம். 3 மைக் இருக்கும். பேசுறவங்கள மட்டும் தான் ஜூம் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி உங்களை யாரையும் ஜூம் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு அதெல்லாம் நினைப்பாங்களே, அதெல்லாம் வந்து நீங்க எந்த இதுவும் பண்ண வேணாம். மைக் வேணும்னா நீங்க வாய்ஸ் ஓகே பண்ணி கேளுங்க. ஐயோ டிவில வரும் நம்ம சண்டை போடுறது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. அதெல்லாம் அவங்க கட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நீங்க தைரியமா ஏஞ்சி நின்னு, நான் மைக்கு எங்க எனக்கு வரவே இல்லை, இது என்ன ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க தாராளமா கேட்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்க. அதை பாருங்க. அது கொஞ்சம் ஃபன்னுக்காக தான் நாங்கள் வந்து பண்ணியிருப்போம். அதில் நடந்த விஷயங்களும் இருக்கு. 1-2 நாங்கள் கொஞ்சம் ஹைப்பு, கொஞ்சம் கண்டென்ட்டுக்காக ஓவர் எக்ஸாஜரேட்டும் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அதை நீங்கள் பாருங்க. முற்றிலும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, முற்றிலும் நகைச்சுவைக்காகவே. வெல்கம் டு போத்தங்களா போ, ஸ்பான்சர்ட் பை ஏவிஸ் ஃபார் யூடியூப் சேனல், ஐநாஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஐநாசன் ஃபேஸ்புக் பேஜ். இதை டாப்பின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களை செல்லமாக வளர்க்குற அப்பா ஒரு சைடு, அப்பா செல்லத்தில் வளர்கிற பொண்ணுங்க ஒரு சைடு. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும். யாருக்கா வேணும்னா மைக்கு கை மட்டும் தூக்குங்க, ஓகேங்களா? மைக் நான் தரேன். அப்பா ஏன் உங்களுக்கு ஒரு ஆண் தேவை? நீங்கள் சொல்லுங்கள். நான் பிறக்கும் போது பல்லு இல்லாமல் பிறந்தேன். ஆனா எங்க அப்பா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம பல்லு எனக்கு முளைக்க வச்சாரு.
சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு பிறக்கும் போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அது எப்படி சொல்றதுன்னா, என் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத துன்பம், மறக்க முடியாத இன்பம். பாத்தியாம்மா, நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா நான் வந்துச்சு. சிஸ்டர் பேசி முடிச்சுட்டு மைக்கு பின்னாடி ப்ரெஸ் பண்ணுறேன். கொடுக்கூட சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? கண்டஸ்டண்டா? பின்ன நான் யாரு? யாரா இது? இந்த பிரச்சனை இருக்க. அப்பதான் கேமரா நம்மள ஃபோக்கஸ் பண்ணோம். பேசுகிறவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அது லூஸு. சி போடி, நான் பேசலனால என்ன ஃபோக்கஸ் பண்ணோம். இதேதான் அவனுக்கு. முடியலையே. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த ஷோவில் பார்ப்போம்.